இலங்கையில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்து டிரைவர்ஸும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து உரிமம், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் சொல்லி விஷயத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கட்டாயமான விஷயமாக தற்பொழுது வந்திருக்கின்றது. பொது போக்குவரத்து உரிமம், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நார்மலா இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நார்மலா இருக்கிற எல்லா சாரதிகளுக்குமே டிரைவிங் லைசன்ஸ் அவசியம். அந்த டிரைவிங் லைசன்ஸை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த பொது போக்குவரத்து, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, இந்த பஸ் ஓடுறார்கள், இந்த வெஹிக்கிள்ஸ் ஓடுறார்கள், பொதுமக்களை ஏற்றி கொண்டு செல்ற வாகனங்களை ஓட்டி செல்ற டிரைவர்ஸ் எல்லாரும் இந்த சாதாரண டிரைவர்ஸ் லைசன்ஸை விட்டு இன்னொரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும். இது ஒரு கட்டாயமான விஷயமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொன்னா, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ், அதாவது இந்த சாதாரண லைசன்ஸை விட்டு இன்னொரு லைசன்ஸ் எடுக்கணும். இந்த லைசன்ஸ் எடுக்கிறதால என்ன மாதிரியான நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீதி விபத்துகள், அதாவது இந்த பொதுமக்களை ஏற்றி செல்ற இந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிற வீதத்தை குறைக்க முடியும்னு சொல்லின்றாங்க. ஏன்னு சொன்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்களுடைய திரும்பவும் ஒருக்க அவங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியிருக்கும், திரும்பவும் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், திரும்பவும் அந்த ரூல்ஸை படிக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒரு சில விஷயங்கள் திரும்பவும் செய்கிறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா தகுதியற்ற சாரதிகளை இனங்காண முடியும். அதே நேரத்தில் இந்த டிரைவிங் தொடர்பான புதுசாக அறிமுகமாக இருக்கிற விஷயங்களையும் இந்த சாரதிகள் மத்தியில அப்டேட் பண்ண முடியும். இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த வீதி விபத்துக்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இலங்கையில தொடர்ச்சியாக நிறைய பெரிய பெரிய வீதி விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்த மாதிரியான விபத்துக்களை எதிர்காலத்துல குறைக்க முடியும். இது போல இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.